இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர்மா, அச்சு பெசகாம அவரோட கையெழுத்து அப்படியே இருக்க. வெரி குட். கையெழுத்து அவர்கிட்ட வாங்கிட்டல. ஐடியா கொடுத்தேன், ஆனா வாங்குவீங்களோ இல்லையோன்னு ரொம்ப தயக்கமா இருந்தது. ஆனா பக்காவா வாங்கிட்டீங்க. எல்லாம் பார்வதி தான் வாங்கினா. நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அவ எப்படியோ சமாளிச்சு வாங்கிட்டா. சூப்பர்மா. நம்ம குடும்பத்துல உங்க அக்காவுக்கு கூட இவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனா நீ பெரிய கில்லாடின்னு நிரூபிச்சிட்ட. ரொம்ப வருஷமா வேலைக்காரங்க மாதிரி இன்னொருத்தங்க நிழல்லையே வாழ்ந்துட்டோம் மாமா. இனிமேலாவது நானும் என் புருஷனும் எங்களுக்குன்னு ஒரு கௌரவத்தோட இருக்கணும். அதான் கையெழுத்த வாங்கிட்டல, இனிமே உங்க பேருக்கு சொத்து வந்துடும். சொத்து வந்துருச்சுன்னு வையேன், மரியாதை கௌரவம் எல்லாம் தானா வந்துடும். வாங்க உள்ள போலாம். இந்தா இதை பத்திரமா வச்சுக்க. ஹலோ ஹலோ, மாயா தானே? ஆமா, நீங்க? நான் முத்து பேசுறேங்க. பத்திரம் எழுதி கொடுப்பனே, உங்க வீட்டை கூட புவனேஸ்வர் பேர்ல மாத்தி கொடுத்தனே. அண்ணா சொல்லுங்க. நீங்க ஊர்ல இல்லையா? ஏதாவது ஃபாரின் போயிட்டீங்களா? அப்படிலாம் இல்லையே, ஊர்ல தான் இருக்கேன். மேடம், உங்க குடும்பம் பிரியக்கூடாது, சொத்து போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ போராடி என் மனசை மாத்தி உங்க வீட்டை காப்பாத்துனீங்கல்ல. ஆனா இப்ப அது எல்லாமே வேஸ்டா போகுது மேடம். என்ன சொல்றீங்க? இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல உங்க வீட்ல இருந்து 2 லேடிஸ் வந்து உட்காந்துருக்காங்க. கூட லிங்கன் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவங்க உங்க குடும்பத்தோட சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க மேடம். அது எப்படி முடியும்? என் பெரியப்பா ஒத்துக்காம அவர் சைன் இல்லாம அதை பண்ண முடியாது. மேடம், அதெல்லாம் அவர்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. இல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல. என் பெரியப்பா சைன் பண்ணி கொடுத்திருக்கவே மாட்டாரு. அவரா சைன் பண்ணல. அதாவது பார்வதிங்கிறவங்க ஐயாவுக்கு தெரியாமலே வேற சில பத்திரத்தோட சேர்த்து சொத்து பிரிக்கிறதுக்கான பத்திரத்தையும் சேர்த்து வச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்களா மேடம். மை காட், இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்களா? இது சீட்டிங்னா? இதெல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? டாக்குமெண்ட்ல அவர் கையெழுத்து இருந்தாலே போதும் மேடம். அதைத்தான் அவங்க பாப்பாங்க. டோக்கன்லாம் போட்டாச்சு. 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க மேடம். உங்க குடும்பத்துக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க மேடம். நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் போன் பண்ணி சொல்றேன். எப்படியாவது இதை தடுக்க பாருங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு மாயா? என்ன சொல்ற? யார் ஏமாத்தனா? எப்படி சொல்றதுன்னு தெரியல பெரியம்மா. பத்மா அத்தையும் பார்வதி சித்தியும் சேர்ந்து சொத்தை பிரிச்சு அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. என்ன சொல்ற மாயா? ஆமா பெரியம்மா, அவங்க 2 பேரும் எப்படியோ பெரியப்பா கிட்ட பேசி ஏமாத்தி சைன் வாங்கி சொத்தை அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போயிருக்காங்க. அட கடவுளே! ஐயோ மாயா, இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுருவாரு. சொத்தை பிரிச்சா இந்த குடும்பமே உடைஞ்சு போயிடும்ல. பெரியம்மா, நான் வக்கீல் சார் வந்து பார்த்தேன். சட்டப்படி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க பண்ண போற ரெஜிஸ்ட்ரேஷனை தடுக்கிறது தான் ஒரே வழி. நான் இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறேன். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துறேன் பெரியம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. நானும் அங்க வரேன் மாயா. வேண்டாம் பெரியம்மா, நானே அத்தை கிட்ட பேசி அதை நிறுத்திடுவேன். அவங்க உன்னை மதிக்க மாட்டாங்க மாயா. நீ சொல்றத கேட்கவும் மாட்டாங்க. உன்னை அவமானப்படுத்தி தான் பேசுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை பிரிக்க நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க பெரியம்மா. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது உனக்கு எதுக்கு? நீங்க சொல்லலனாலும் குடும்ப சொத்தை பிரிச்சு எழுதுறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்ல. நாங்க வேற ஒரு வேலையா வந்தோம். யோ, நீ எதுவும் பேசாத. நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க சகுனி வேலை பாத்துக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? மரியாதை எல்லாம் பேசினா ஓங்கி அரைஞ்சிரும் பாத்துக்க. ஏய், நாங்க எதுக்கோ வந்திருக்கோம், அது உனக்கு எதுக்குடி? இங்க பாரு, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத. அத்தை, சித்தி, நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க பிரிக்கிறது சொத்தை இல்ல, குடும்பத்தை. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏய், அத சொல்ல நீ யாருடி? உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாண்டி, சொத்தை பிரிச்சு தான் எழுத போறோம். என்ன இப்போ அதுக்கு? என் புருஷனுக்கு தனியா ஒரு மரியாதை வேணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக பெரியப்பா கிட்ட திருட்டுத்தனமா பத்திரத்துல சைன் வாங்குனீங்களா?
எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். எப்படி உங்களுக்கு பெரியப்பாவை ஏமாத்த மனசு வந்தது? அத்தை, அவர் உங்க அண்ணன். அவரையே இப்படி ஏமாத்துறீங்க நீங்க? ஏய், என்னடி ஏமாத்திட்டாங்க? ஆ? எங்களுக்கு உரிமையானதை நாங்க எடுத்துக்கிறோம். அத நேர் வழியா பண்ணணும். இப்படி திருட்டுத்தனமா ஃப்ராட் பண்ணி வாங்க கூடாது. என்ன லிங்கம், இங்க என்ன நடக்குது? அது ஒண்ணும் இல்ல சார். சொத்தை பிரிக்க விடாம இந்த பொண்ணு வந்து தடுக்கிறான். ஏமா, முறைப்படி அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு எழுதிக்க போறாங்க. இதை ஏமா நீ தடுக்கிற? எங்க எல்லாரையும் ஏமாத்தி சொத்து எல்லாத்தையும் இவ எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறாங்க. அதுக்குதான் இவ எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. சட்டப்படி நீ இதை தடுக்க முடியாது. அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணா போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியிருக்கும். உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. என்ன ஆனாலும் சரி, சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி. இந்த பாரு, இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது. இவகிட்ட நமக்கு என்ன மாமா பேச்சு? ஏய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, போடி. இதுதான் கடைசி வார்னிங். நீங்க எப்படி சொத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆ, மச்சான், இன்னைக்கு அவனுங்களை விடக்கூடாது மச்சான். அப்புறம் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிருவானுங்க. திருட்டு பசங்க. இன்னைக்கே அவனுங்களை அடிச்சு விரட்டணும் மச்சான். ஐயா வணக்கம் ஐயா. நீங்களே வந்துட்டீங்களா? ஐயோ, இந்த ஆள் வேற பேச போயிட்டானா? இவன் உண்மையெல்லாம் உளறி கொட்டிடுவானே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க? மச்சான், நம்ம நேரு நகர் ஏரியாவுல ஒரு ரைஸ் மில் வச்சிருக்காரு. பேர் கூட சரஸ்வதி. என்ன உங்களுக்கு லேடிஸ் பேர் வச்சிருக்காங்க? ஐயோ, நான் மில்லு பேரை சொன்னாங்க. ஆ, என் பேரு சந்தானம். நான் உங்களை ஒரு 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். மன்னிச்சிருங்க, ஞாபகம் இல்ல. மில்லெல்லாம் எப்படி போகுது? மில்லு நல்லா போகுதுங்க. ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா மில்லு இனிமே நல்லா தாயா ஓடும். அதான் உங்க குடும்பத்திலேயே சொத்தை வாங்க போறீங்களே. வேற யாருக்கோ போறதை விட ஐயா குடும்பத்துக்கு வர்றதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தாங்க. ஐயோ, போச்சு, போச்சு. மச்சான், என்ன சொல்றாரு இவரு? நாம மில்லு வாங்க போறோமா? இல்ல மச்சான், எனக்கும் ஒன்றும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, உங்க குடும்பத்து ஆளுங்க தானே என்கிட்ட சொத்து ஒண்ணு வாங்க போறாங்க. என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்திலயா? ஏங்க, நீங்க வேற யாரையோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட என்னங்க நீங்க, ரகுராமையா குடும்பத்து ஆளுகள் என்ன தெரியாதா? கேட்ட உடனேயே சரின்னு சொல்லிட்டேன். வேற யாருக்கோ போறதை விட ஐயா குடும்பத்துக்கு வந்தா எனக்கு பெருமை தானே.